9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஏவகன் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த 92 நாட்கள்ல எந்தவித பலன்கள் இருக்க போகுது, ஒரு மாற்றம் நிகழுமா, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. அதாவது சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 92 நாட்கள் அவங்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பலனை எப்படி அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டீப்பாக போய் நம்ம பார்த்து நம்ம சொல்கிறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ சிம்ம ராசி, இப்போ நம்ம 3 மாச பலன் சொல்றோம் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ அதை ராஜ கிரகங்கள் தான் முதன்மையா எடுத்துக்கணும். அப்போ குரு, சனி, ராகு, கேது, இந்த ராஜ கிரகங்கள் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, சிம்ம ராசிக்கு கரெக்டா 8ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது கடந்த அதிகமா வேண்டாம், இந்த லாஸ்ட் போன ஒரு வருஷம் மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் நிரந்தர தீர்வு இல்லை. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கள் நல்லா நெஞ்ச நிமித்திட்டு நல்ல தைரியமாக போல்ட்டாக இருப்பவர்கள். அவர்களே கூனி குறுகிட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கு போச்சு, அவங்களுடைய மன நிம்மதி போச்சு. அவங்க அரசியல் வட்டாரத்தில் இருந்தாலும் அங்கேயுமே அவங்களுடைய பேர் கெட்டிருக்கும். ஒரு போட்டி நின்று இருந்தா அதுல தோத்துருப்பாங்க, இல்லைன்னா மெஜாரிட்டி கம்மியாயிருக்கும். இது மாதிரி பல விஷயங்களிலும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. பர்டிகுலரா குடும்ப வாழ்க்கையிலுமே திருப்தி இல்லை, நிம்மதி இழந்துட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 92 நாள் பலன் எப்படி இருக்குதுன்னு நம்ம கணிச்சிருக்கிறோம். அந்த கணிப்பை நான் சொல்றேன், கேளுங்க. இப்ப சிம்ம ராசிக்காரங்க மனசுக்குள்ள பயம், நமக்கு அஷ்டம சனி என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ, நம்மளை எங்க கொண்டு நிறுத்துமோ அப்படிங்கிற பயத்தோடு இருக்கிறாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் மட்டும் மனசுல வச்சுக்க சொல்லுங்க. அந்த அஷ்டம சனியை, சனி பகவானை குரு பகவான் மிதுனத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாருங்களா. எப்படி வர்றாங்க? உச்ச குருவாக வர்றாங்க. எந்த நட்சத்திரத்துல வர்றாங்க? புனர்பூச நட்சத்திரத்துல. அந்த புனர்பூச நட்சத்திரம் யாருடையது? குருவுடையது. அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். இதுதாங்க டபுள் யோகம் அப்படிங்கிறது. ஒரு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து தோஷத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த தோஷத்தை செய்யக்கூடிய சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். அப்ப அந்த சனி தோஷத்தை செய்ய இயலாது. அந்த சுபகிரக பார்வை சனி மேல பட்டதுனால அந்த சனி பகவானும் சுபராகிறார். குரு பகவான் அந்த சனி பகவானை பார்த்ததுனால சுபராக மாத்திடுறாரு. அப்போ இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது நினைச்சு சிம்ம ராசிக்காரங்கள் பயப்பட தேவையில்லை. நான் மறுபடியும் சொல்றேன், அஷ்டம சனி நீங்க நினைச்சு பயந்துக்கவே வேண்டாம். எந்த காரியம் செஞ்சாலும் அஷ்டம சனி நம்மளை எங்க பாதிச்சிருமோ, எங்க நம்மளுக்கு நஷ்டத்தை கொடுத்துருமோ, இந்த காரியம் செஞ்சா நம்ம எங்க வீணா போயிருமோ அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டிருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாரும் இந்த பீரியட்ல துணிந்து தைரியமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு பிசினஸ் செய்யறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், ஒரு வியாபாரம் இன்னைக்கு முதல் போட்டு நாளைக்கு காசு பார்க்கலாம், அது மாதிரி வியாபாரம் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். பெரிய பெரிய ஃபேக்டரி, மிஷினரி சம்பந்தப்பட்டது, அது மாதிரி ஃபேக்டரி தாராளமாக செய்யலாம். அப்ப இதற்கு முன்னாடி வேலையாட்கள் சரியில்லை, பிசினஸ் சரியில்லை, எனக்கு நஷ்டம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இந்த பீரியட்ல பிசினஸ துணிஞ்சு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்கி செய்யுங்க. லாபம் உங்களுக்கு தான். லாபம் பாத்தீங்கன்னா ஒரு மடங்கு இல்ல, பல மடங்கு லாபம் சம்பாதிப்பீங்க. அந்த லாபத்திலேயே நீங்க பட்ட கஷ்டத்துல
நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது கடன் பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கடனையுமே பல்க அடைச்சிருவீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இப்ப உயரக்கூடிய காலகட்டம். அப்போ வந்து உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய பவர் என்ன, அது எல்லாத்தையுமே உங்களுடைய ஊர் மக்கள் உங்களை பத்தி வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்ப வந்தாச்சு. ஐயா, இந்த சிம்மராசி நேயர்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கும் எப்படிங்க இருக்கு? இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க கடந்த காலத்துல, அந்த வேலையில வேலை செய்யக்கூடிய இடத்துலயே அவங்களுக்கு டென்ஷன், பிரச்சனை. அவங்க திறம்பட வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைய அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சூப்பர்வைசரோ மேனேஜரோ பாஸோ புரிஞ்சுக்கல. அவங்க அவங்க மேல ஒரு பார்வையே இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய வேலையை பத்தி அவங்க அவருக்கு கேர் பண்ணல. ஆனா இப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த சூப்பர்வைசரா இருந்தாலும் சரி, மேனேஜரா இருந்தாலும் சரி, பாஸாக இருந்தாலும் சரி, இவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதன் மூலியமாக ஒரு லாபத்தை சம்பாதிச்சு கொடுப்பாரு இல்லையா, இல்லை பார்த்தீங்கன்னா இவர் செய்யக்கூடிய வேலை திருப்தி இருக்கும் இல்லையா, அந்த திருப்தி எல்லாம் இப்பதான் புரியும் அவங்களுக்கு. அப்ப இந்த புரியும் போது அவங்க மேல இந்த கண் பார்வை பட்டு பரவாயில்ல நல்ல வேலை செய்யறாரு, இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம், சம்பளம் அதிகமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு வரும். அப்ப கடந்த காலத்துல நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யாருமே கண்டுக்கல. இந்த பீரியட்ல முக்கியஸ்தர்கள் நம்மங்களை கண்டுக்குவாங்க. அதன் மூலியமாக நம்ம வேலை நல்லா இருக்கும், நமக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். அது போக பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்லையுமே துணிஞ்சு இறங்கலாம். நீங்க முதல் போடுறீங்களா, தாராளம் முதல் போடுங்க. முதல் போட்டு கண்டிப்பாக நீங்க லாபம் சம்பாதிப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுடைய தசா புத்திகள், உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஸ்ட்ராங்கா இருக்குதா, நம்மளுக்கு சாதகமாக தசை நடக்குதா, நம்மளுக்கு யோகமான தசை நடக்குதா அப்படிங்கிறது மட்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். அப்ப அந்த கேது தன்னுடைய ராசியில இருந்தே தனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முடிவெடுக்கவும் விட மாட்டாரு. முடிவெடுத்தாலும் குழப்பமா இருக்கும். இது செய்யலாம்னு சொல்லி போயிட்டு அது வரைக்கும் போயிட்டு இது செய்யறது வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு திரும்பி வந்துடுவாரு. இந்த மாதிரியான குழப்பங்களே அந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனா இப்ப பயந்துக்க வேண்டாம். உங்க மனசுக்கு நேர்மையா எதுப்படுதோ அந்த முடிவு எடுங்க, அந்த முடிவை தாராளமாக செய்யுங்க. இல்லைன்னா நீங்களும் மனைவி உட்கார்ந்து பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக அந்த முடிவின் மூலியமாக நீங்க வெற்றி அடைவீங்க, நீங்க சக்சஸ் அடைவீங்க. இது உறுதி, உண்மை. ஐயா, கடந்த காலகட்டத்துல இவங்க சம்பாரிச்ச பேருன்னு ஒண்ணு இருக்கும், ராங் கமிட்மெண்ட்ல கொடுத்து பேருக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டிருக்கும். இந்த காலத்துல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாங்களா? கடந்த காலகட்டத்தில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்வழியில் போறாங்க வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நல்ல பேரே கிடைக்காது. எப்படியோ குறுக்கு வழியில இழுத்து இவங்களை கலங்கப்படுத்தி கஷ்டப்படுத்துறதுக்கு தான் சுச்சுவேஷன் எல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு நேர்மையாக இருந்திருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள் இருந்திருந்தாலும் அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வேலை இல்லை. அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிக்க முடியல, இவங்க சக்சஸ் பண்ண முடியல. அப்போ வந்து அந்த நேர்மைக்கு களங்கம் தான் வந்துச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியடில் அவங்க எது செய்ய நினைச்சாலும் தாராளமாக செய்யலாம். ஏன் சொல்ற அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான குரு பகவான் பார்க்கிறாரு இல்லைங்களா, இது ஒரு காரணம். 12ஆம் இடம், அந்த 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்ச பலம் பெறும்போது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது வாழ்க்கையில எல்லாரும் இவரை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர் வந்து உயர வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் எது செஞ்சாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா, இவங்க சிம்மராசி நேயர்கள் இப்ப வேலைக்காக வெளிநாடு போறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்மராசிக்காரங்க வந்து கலை தொழிலை விரும்பி செய்யலாம். அந்த கலை தொழில்ல இதற்கு முன்னாடி நல்ல பேர் கிடைக்கல, புகழ் கிடைக்கல, பேர் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த பீரியட்ல தான் கிடைக்கும். கடந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைச்சிருக்காது, கை கட்டினது வாய் கட்டாம போயிருக்கும். அதே சமயத்தில் இவங்க வெளிநாடு போய் அந்த கலைத்தொழில் செஞ்சாலும் சரி, வெளிநாட்டுல எந்த பிசினஸ் செஞ்சாலும் சரி, இல்லை வெளிநாட்டுல இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா
ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, ஸ்பெயின், நார்வே, உலகத்துல எந்தெந்த கண்ட்ரியில சிம்மராசிக்காரங்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ இந்த பீரியட்ல ஒரு வெற்றி வாகை சூடுவார்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரபலம் ஆவாங்க. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உயர்ந்து வரக்கூடிய டைம் இப்போ. அதைத்தான் வந்து இந்த சிம்மராசிக்காரருக்கு நான் புரிய வச்சுட்டு இருக்கிறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூனி குறுகி முடங்கி ஒரு இடத்துல இருக்க வேண்டாம். உங்களுடைய திறமையோ உங்களுடைய அறிவோ உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை காட்டக்கூடிய டைம், அதற்கு வாய்ப்புகள் வரக்கூடிய டைம், நீங்கள் உயரக்கூடிய டைம் இந்த பீரியட். அதே மாதிரி சகோதரர் கூட அந்த கருத்து வேறுபாடுலாம் கம்மியாகுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல இவர் வந்து சகோதரனையோ சகோதரியவோ தேடி போயிருந்தாலும் அவங்களோட மனஸ்தாபங்கள், மனக்கஷ்டங்கள், அவங்க இவங்களை ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இது மாதிரிதான் வந்திருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு நல்ல உறவு முறைகளே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த உறவு முறைகள் நல்லபடியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப சகோதரர் சகோதரி இவங்க எல்லாருமே நல்லபடியாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல இவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த 7ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன ஆகும்? குடும்பத்துல குழப்பத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணும்? ஜாதி மதம் மாறி ஒருத்தர் காதலிக்க வைக்கும், இல்லைன்னா வந்து ஒருத்தர் கூட்டிட்டு போக வைக்கும், இல்லைன்னா வேற ஜாதி மதத்தால இவங்களுக்கு பிரச்சனைகளை வர வைக்கும் அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுவால இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கணும். ஆனா கடந்த காலத்துல அந்த குரு பார்த்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு யாருடைய வீட்டுல இருக்குங்க? சனி பகவானுடைய வீட்டுல இருக்குது. அந்த சனி பகவான் எங்க இருக்கிறாங்க? மீனத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை உச்சம் பெற்ற குரு 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்க்கறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம். யாரை பார்க்கறாங்க? சனி பகவானை. அந்த சனி பகவான் கும்பத்துக்கு அதிபதி. அப்ப அந்த கும்பத்துல யார் இருக்கிறாங்க? ராகு இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகு கும்பத்துக்கு அதிபதியான சனி பகவானை பார்த்ததுனால அந்த ராகுவுக்கும் இப்ப பலம். அப்ப அந்த ராகு வந்து பெரிய பிரம்மாண்டத்தை பிரமிக்க வைக்கக்கூடிய காரியங்களை சிம்மராசிக்காரரை செய்ய வைப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய ஐடியா, கை நிறைய சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள், இது எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல நடக்கும். அது லட்சங்கள் ஆகட்டும், கோடி ஆகட்டும், பல கோடி ஆகட்டும், அந்த அளவுக்கு இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. சிறப்புங்க. இந்த காலகட்டத்துல இவங்க எந்த விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் இவங்களுக்கு ஜாஸ்தி. வெளியில போனா யாருக்கு வேணாலும் என்ன வேணும்னாலும் இவங்களால என்ன முடியுமோ அப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுல யாரையுமே நம்புறதில்லை. காலையில வீட்டுட்டு வெளியே போனார்னா அவர் எத்தனை மணிக்கு 10 மணிக்கு வரலாம், வீட்டுக்கு 12 மணிக்கும் வரலாம். அவர் வந்து ஏன் வர்ற எதுக்கு வரல வீட்டுல கேட்க முடியாது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு இப்போ வந்து சோசியல் சர்வீஸ் செய்யறாரு அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்பி எல்லாத்துக்கும் உழைக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்க சொல்லுங்க. இப்போ வந்து வீட்டை கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லுங்க. வீட்டுல என்ன இருக்குது, என்ன இல்லை, நாம என்ன பொசிஷன்ல இருக்கிறோம், நாம வளர்வதற்கு என்ன வழி, அதை மட்டும் இப்போ கூர்ந்து கவனிக்க சொல்லுங்க. அதை கவனித்தாலே போதும், இவங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. இவங்க இழந்ததை அடைஞ்சிருவாங்க. இவங்களும் கையில கொஞ்சம் காசு பணம் வச்சுட்டு இருந்தா தானே நாளைக்கு எல்லாரும் மதிப்பாங்க. சும்மா வந்து ஓடிப்போய் எல்லாத்துக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாவோ, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தாவோ, இவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு நாளைக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க எல்லாமே செய்யுங்க, வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனா கொஞ்சம் வெளியில கூர்ந்து கவனித்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற யோசனை பண்ணுங்க. பின்னாடி திரும்பி பார்த்து உங்க குடும்பத்துல நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம சம்பாதிக்கணும், நம்ம மனைவி, நம்ம மக்கள், நாமோ எல்லாமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு இந்த பீரியடில் பாடுபட்டால் பலன் நிச்சயம். வழிபாடு பத்தி சொல்லுங்க. அப்ப வழிபாடு அப்படின்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, அந்த சனியை குரு பார்க்குது. அப்ப சனி பகவானை சிம்ம ராசிக்காரர்கள் வணங்கியே தீர்வேர்கள். அப்ப சனிக்கிழமை நாள்ல சிம்ம ராசிக்காரங்கள் எள்ளு தீபம் போட்டு அந்த சனி பகவானை வணங்கி வாங்க. இதே வந்து 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொச்சனூர் போயிட்டு வாங்க.
கொச்சனூர் போயிட்டு வந்தா உங்களுக்கு 2ஆம் சுத்து சனி. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியே இருந்தாலும் அந்த சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் குறையும். அது போக குரு பகவான் அந்த சனியை பார்த்ததுனால குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாட்கள்ல வணங்குவாங்க. அது போக ஆலங்குடி ஒரு முறை சிம்ம ராசிக்காரர்கள் போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய அஷ்டம சனியை அந்த குரு தான் பார்க்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய காலில் போய் விழுந்துட்டு வாங்க. இல்லைன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே கோயில் இருக்கும், குரு தட்சிணாமூர்த்தி இருக்கும், வணங்கி வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக சிம்ம ராசிக்காரர்கள் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்று அவங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கி வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக இத்தனை வருடம், கடந்த இந்த 3 வருட காலம் இல்லைன்னா 5 வருட காலங்கள் சிம்மராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த கஷ்டம் எல்லாமே இந்த ஒரு வருடத்தில் கண்டிப்பாக தீரும். நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு முயற்சிக்குண்டான பலன் இப்ப கண்டிப்பா கிடைக்கும். சிறப்பு. அதனால வந்து அவங்க உழைக்க சொல்லுங்க, அவங்க வந்து பாடுபட சொல்லுங்க, இந்த டயத்தை பயன்படுத்திக்க சொல்லுங்க. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றி.